வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பிளாக் மைண்ட் கிராஃப்ட் கேம்ப். ஸோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம இந்த வாட்டர் அப்புறம் அந்த ஷீப்பு எல்லாத்தையும் பண்ணியிருந்தோம், பின்னாடி இருக்க ஃபார்மும் பண்ணியிருந்தோம். மறக்காம பார்க்காதவங்க சேனலை போய் செக் பண்ணி பாருங்க, அங்கே இருக்கும். ஸோ இந்த டைமண்ட் ஆர்மரும் அப்படிதான் வந்துச்சு. ஒன் பிளாக்ல இவ்வளோ சீக்கிரமா டைமண்ட் ஆர்மர் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உள்ள வந்தோடனே மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறேன். மைண்ட் பண்ணுவோம் கைஸ் கொஞ்ச நேரம். மைனிங் ஐ டோன்ட் லைக், ஐ அவாய்ட், பட் மைனிங் லைக்ஸ் மீ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம என்னதான் மைனிங்கை லவ் பண்ணலாம், அது நம்ம பண்ணிதான். பார்த்தீங்கன்னா அதான் மைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் செஸ்ட் வந்துருக்கு. திறந்து பார்ப்போம். ஒரு டைமண்ட், ஒரு கோல்டன் பிக்காஸ், ஒரு கோல்டன் லெக்கின்ஸ், அப்புறம் ஒரு சாப்பாடு இருக்கு. நம்மளுக்கு தேவைப்படுங்க ஸ்பெஷாம் பால அந்த கோல்டு எல்லாத்தையும் நல்லா எக்யூப் பண்ணுவோம் கைஸ். இந்த டைமண்ட் லெக்கின்ஸ் எடுத்து கோல்டு போடும். எதுவும் தொலைச்சிடக்கூடாதுங்க, காண்டி கோல்டு போட்டிருக்கேங்க. சரி தகன்னு மின்னுதா. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு ஃபைட் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் கோல்டே போட்டுக்கிட்டேன் டைமண்டுக்கு பதிலா. இதுவ பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் உள்ள வச்சிருவோம். குடிசீர்ல எங்கிட்ட ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு கட்டணும் கைஸ். ஓகே, பஸ் இந்த கொஞ்சம் உட்டு தேவைப்படுது, அதை மட்டும் போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். அதை மட்டும் வச்சுட்டு பாத்தீங்கன்னா போய் மைண்ட் பண்ண போவோம். ஆமா, இப்ப யார் பேசுனா கைஸ்? இப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டுச்சா? அப்ப யாரோ பேசுறாங்க கைஸ், யாருன்னு தெரியல. சரி நம்ம வேலையை மன ரிஸ்கியா இருக்கும் கைஸ். நீ இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்ப்போம். ஆமா, நீ பாத்து கிழிச்சிட்டாங்க. நீ இத பார்த்த வேலையில என்ன பார்ப்போம். ஆஹா, ஏதோ கிளம்பிட்டு போல காய்ஸ். ஏதோ வாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல காய்ஸ். நாம பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ண போறேன். இப்ப என்ன வாய்ஸ் கேட்டுச்சுன்னு தெரியல காய்ஸ். நீ போட்டு ஸ்கின் சரியா ஓவரா பித்தாவ. என்னது ஸ்கின்னா? என்னடா புதுசா கிளம்புறீங்க? எப்படா ஸ்கின் எல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு? ஐயோ பேம்பி சாம்பி காய்ஸ், என்ன கிட்ட ஓடுது காணும். ஐயோ பேம்பி சாம்பி எங்க போச்சு காய்ஸ்? இங்க பாருங்க, ஆடு மேல ஜோம்பி. ஆமா, ஜோம்பி ஆடு மேலதான் காரம். ஆனா நீ வேணா அது கூட அந்த பையன் கைஸ் நீங்க கண்டுக்கிறாங்க பாருங்க கைஸ். ஆடு மேல ஜோம்பி எப்படி பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம் கைஸ். போட்டு தள்ளிட்டு ஐயோ பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து ஒண்ணுதான் இருக்கு கைஸ். இப்ப இந்த ஆட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆடு வேணும் கைஸ். இந்த ஆடை மட்டுமே நான் வச்சு சமாளிக்க முடியல. நீ எனக்கு இன்னொரு ஆடு வேற தேவையா? அட வேற ஒண்ணும் இல்ல மைண்ட் ரைஸ், நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆடு வேணும். அப்பதான் இப்ப வில்லேஜர் வந்து அவனுக்கு பெட்டு செய்ய முடியும். நான் ஒண்ணு மைண்ட் ரைஸ் இல்ல, என் பேரு ஸ்கின். இல்ல ப்ரோ, உனக்கு இந்த ஸ்கின்னுங்கள பேர் செட் ஆகல. ஈவர்ஸ் நீங்க சொல்லுங்க, இதுக்கு ஸ்கின்னு பேர் வைக்கலாமா இல்ல வேற ஏதாச்சும் பேரு நீங்களே சொல்லுங்க கைஸ் கமெண்ட்ல. ஈவ பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேபி சாமி மாதிரி வேற எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அந்த ஃபென்சி கேட்டுக்கு வைப்போங்க கைஸ். ஃபென்சி கேட்டு அதை எதிர்த்துக்கிங்க கூட வச்சுட்டு இன்னொன்னு வந்து செஞ்சிருவாங்க கைஸ். செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கூட வச்சிருவோம். இங்கக்குள்ள அவ்வளவுதான் கைஸ். இந்த இப்படி வச்சிருவோம். இப்படி எக்ஸ்ட்ரா மைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மேல இங்கக்குள்ள அடைச்சிருவோமா? இப்படி அடைச்சிருவோம் கைஸ். அடைச்சிட்டு ஈவ பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ண போவோம். மைண்ட் பண்ணுவாங்க கைஸ் கொஞ்ச நேரம். ஆஹா சோம்பி புட்டு ஐயோ புட்டுறதுக்குள்ள வெளியே வந்துட்டு கைஸ். ஆஹா நெருப்பு குழ விட்டு எரியுதே ஓடுறான். அவ்வளவுதான் கைஸ், இந்த சோம்பியை போட்டு தெளியாச்சு பாத்தீங்கன்னா. அடுத்து திரும்ப போய் மைண்ட் பண்ண போவோம் கைஸ். பேசாம என்ன பண்ணுவோம், இந்த இதை ஏதாச்சும் ஒண்ணு உடச்சு விட்டுருவோமா கைஸ்? உடச்சு விட்டுருவோமா? இப்படி கீழே இருக்கிறத உடச்சு விட்டா சரி. இப்படியே இருக்கட்டும் கைஸ். இப்படியே இருக்கட்டும். செஸ்ட் ஒன்று வந்துருக்கு. இந்த போனே இது எல்லாத்தையும் எடுத்துருவோம் கைஸ். கைஸ் பெட்ரூம் பக்கத்துல ஒரு செஸ்ட் ஒன்று வச்சு நம்ம கேம்ப் ஃபயர் பக்கத்துல ஒரு செஸ்ட் ஒன்று வச்சிருவோம் கைஸ். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் செஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாத்தையும் வச்சிருவோம் கைஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடணும் கைஸ். எனக்கு வைக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை, நம்ம தான் வைக்கணும். ஸோ இந்த இதை வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வேணா வேற யாராச்சும் நம்ம 2 பேர் டபுள் பிளேயர் விளாடலாமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கனக்குள்ள செஸ்ட் ஆச்சு ஃபார்மிங்கான செஸ்டா வச்சிருவோம் கைஸ். வேற இன்னொரு பிளேயர் ஏதாச்சும் கூப்பிடலாமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நானே அப்புறம் நம்ம ஸ்கின்னு சேர்ந்து 2 பேர் இருக்கோம் கைஸ். இன்னொரு ஆளு நம்ம சேப்பமா வேண்டாமா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். சட்டிக்கிட்ட பத்தியா 2 பேருன்னு சொல்லி நீ எல்லாம் இருக்கணும்டா. அட கவலைப்படாதப்பா, நம்ம 2 பேரும் ஒரே கேம்ல தானே இருக்கோம், வேற என்ன. சோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணலாம் சொல்லி வந்திருக்கேன். இது வேற உட்கார்ந்தாங்க கைஸ், மைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. மைண்ட் பண்ணுவோம் கைஸ் கொஞ்ச நேரம். என்ன புதுசா திடீர்னு லாக் ஆகிடுச்சு கைஸ். பயந்துட்டேன் கீழே உள்ள போறோம். டக்குன்னு லாக் ஆகி கீழே விழுந்தோம் எப்படி இருக்கும்?
நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இப்படி விளாண்டுட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு லாக் கீழே இருக்கணும், அப்படியே அள்ளு விட்டுருங்க எனக்கெல்லாம். ஸோ கொஞ்ச நேரம் மைண்ட் மென்ட் அவங்கள பாக்குறீங்க. இப்போ மைண்ட் நைட் ஆயிடுச்சு பாருங்க கைஸ், நம்ம எடுத்த விட்டு எவ்வளவு இருக்குன்னு. இப்போ பாத்தீங்கன்னா அப்ப தூங்கிட்டு வந்துடுவாங்க கைஸ், சட்டு புட்டுன்னு போய் தூங்கிட்டு ஒரு வாரம். இப்ப எதுக்கு சுத்திட்டு இருக்கேன்னு நினைவும் தெரியல, ஆனாடி சுத்திட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, கண்டுக்கிடாதீங்க. ஈவோ பாத்தீங்கன்னா தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க கைஸ். ஐயோ என்னது இது வேற கைஸ், எரிச்சலா இருக்கு. எப்போதான் இந்த ஆட்டுக்கொட்டையிலேயே ஸ்பான் ஆகிடும். இந்த சன்ரைஸ் எவ்வளவு, சாரி சன்ரைஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு கைஸ். சி சன்செட் எவ்வளவு லாமா, என் அழகு லாமா, பக்கத்துல வாமா, சாவு செத்துப்போ. கைஸ் ஒரு நிமிஷம் வருங்க, பேசாம இது மேல ஏறி பார்ப்போமா கைஸ். நம்மள்ட்ட தான் ஒரு சேனல் இருக்கு, இதை மேல போட்டு ரைடு பண்ணி பார்ப்போமா, என்ன நடக்குன்னு பார்ப்போம் கைஸ். என்ன இப்போ ஆமா சேனல் போட்டா தானே போவோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுவா போய்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திருட்டு போய் சேடல் எடுத்து வந்துருவாங்க கைஸ். கைஸ் சேடல் எடுத்துட்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா போட போறாங்க கைஸ். போட்டுட்டு ரைட் பண்ணி இன்னும் விட மாட்டேன். இதுக்கு வேற என்னமோ வேணும் போல கைஸ். இது பாத்தீங்கன்னா சேடல் ஒர்க் ஆகல. எங்கிட்ட இறங்கினாலும் ஆப் இருக்கு. இல்ல ஆமா அங்கிட்டு போய்த்தல. ஆஹா கரெக்டா நம்மள இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு கைஸ். இவன் நம்ம லைட்டா ஒரு நூல்ல மிஸ் ஆனாலும் கீழே விழுந்து மொத்தமா சோழி முடிஞ்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பிளாக்க போட்டு கரெக்டா இங்கிட்டு ஒண்ணு அவ்வளோ இதுமா போல முடியல. ஸோ நம்ம அப்படியே ஒரு ஜம்ப போட்டு இறங்குவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். லாமாவை போட்டு தள்ளியாச்சு. லாமாவை போட்டு தள்ளிட்டு இந்த டட்டையும் எடுத்துருவோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இப்போ டட்டு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்னு போய் எல்லாத்தையும் செஸ்ட்ல வச்சுட்டு வந்துடுவோம் கைஸ். கைஸ் இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 அயனு ப்ளஸ் ஒரு டைமண்ட் கிடைச்சிருக்கு கைஸ். அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ண போறேன் கைஸ். மைண்ட் பண்ணிட்டு வந்து பாக்குறேன் கைஸ். கைஸ் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சோம்பிக்கு போய் வந்துட்டான் கைஸ். இவனை பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுட்டேன். நம்மள கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹார்ட் குறைஞ்சிச்சு கைஸ். இவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப மைண்ட் பண்ண போவோம் கைஸ். மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சோம்பி வந்துச்சுன்னா கீழே தான் தள்ளி விட்டா போடணும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் ஸ்லாபு மூலமா கவர் பண்ண போறேன் கைஸ். அப்பதான் தான் நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ கைஸ் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு பெட்டோட கையோட போய் இந்த பெட்டை எடுத்து அப்படி ஒரு பிளாக் மட்டும் தள்ளி வச்சிடும் கைஸ். நான் இங்கனக்குள்ள வச்சிருந்தேன், ஏன்னா ஆட்டுக்கொட்டையில ஃபேன் ஆகுது, எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஸோ இங்கனக்குள்ள பெட்டை போட்டு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணியாச்சு. இதை செத்தா எப்படியும் நம்ம இங்கனக்குள்ளதான் ஸ்பான் ஆகும். இதுக்கே இருக்கட்டுமே சொல்லிட்டு ஸ்பெட் பண்ணி வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாத்தீங்க கைஸ், இவ பாத்தீங்கன்னா திரும்ப மைண்ட் பண்ண போறீங்க. வாங்க மைண்ட் பண்ணுவோம் கைஸ் கொஞ்ச நேரம். இந்த இதான் எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ண போறேன் கைஸ். மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸ்கிராப்டவருக்குள்ள போற மாதிரி இதுலயே படுத்துட்டு மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு நல்ல போய் வந்துட்டான் கைஸ். ஈவனா பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம் கைஸ். நம்மள போட்டு தள்ளிடுவான். இப்ப பாத்தீங்கன்னா கிரிட்டுன்னு போய் எப்ப போட்டு தள்ளிடுவோம். இவனா நம்மள அழிக்க முடியாது, ஏன்னா இங்க நமக்குள்ள ஃபென்ஸ் கேட்டிருக்கனால. இப்படி நின்றுட்டு இங்க பாருங்க கைஸ், இப்படி தொடர்ந்துட்டு கரெக்டா எனக்குள்ள என்ன ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இங்க பாத்தீங்கன்னா அவுட்லாம் ஆச்சாச்சு. கரெக்டா இந்த இடத்துல போய் அந்த இது கேட்டுக்கிட்டுன்னு இப்படி க்ளோஸ் பண்ணா இப்படி படுத்துருவோம் கைஸ். பாத்தீங்களா இப்படி வெளியே வந்தா இப்படி வந்துடலாம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப நான் இது செஸ்ட் இந்த இதை மட்டும் வச்சுட்டு ஒரு பிக்காக் செஞ்சுட்டு நான் போய் மைண்ட் பண்ண போறேன் கைஸ். கைஸ் மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா ஒரு செஸ்ட் ஒன்று இருந்துச்சு கைஸ். இந்த இதுல பாத்தீங்கன்னா லாவா இருந்துச்சு கைஸ். லாவா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஸ்டோன் ஹோம் கட்ட முடியும். லாவாவும் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. மாற்றும் நம்மள்ட்ட இருக்கு. அடுத்து நம்மகிட்ட அதிகமாவே இருக்கு. ஐயோ பாத்தீங்கன்னா இந்த லாவா பிளஸ் இந்த லாவா இப்படி இங்கே வைக்க வேண்டாம். இந்த லாவா செஸ்ட்ல வச்சிருவோம் கைஸ். டைமண்ட்டை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு லாபிஸையும் வச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா லாவாவை வச்சிருவோம் கைஸ். அச்சாச்சு. பாத்தீங்கன்னா திரும்ப போய் மைண்ட் பண்ண போறேன் கைஸ். பை கைஸ். அதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஃபர்னஸை மட்டும் வச்சிருவோம், ஏன்னா நம்மளுக்கு ஸ்மெல்டிங்காக. இந்த எனக்குள்ள ஃபர்னஸ் இந்த அங்கனக்குள்ள ஒண்ணு இருக்கா, அதுல இருந்து கோலையும் அயனையும் எடுத்துட்டு அப்படி இந்த ஃபர்னஸ் எடுத்து எனக்குள்ள வச்சிருவாங்க கைஸ். இந்த கோல் அயன் எல்லாத்தையும் எடுத்துட்டு கோல் எடுக்க சொன்னா வைக்கிறேனே எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதையும் அங்கனக்குள்ள வச்சிரும். கரெக்டா அவ்வளவுதான் வந்துருச்சு கீழே. பாத்தீங்கன்னா இதை வச்சிருவோம் கைஸ். கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இறங்கி கைஸ். வேற ஒன்றும் இல்லை, மைக்கு சரியில்லை கைஸ். அது இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துக்காங்க, அடுத்த வீடியோல மாத்திடுவோம். போன வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிருக்கும், அடுத்து லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சவுண்ட் வராம போயிருக்கும் கைஸ். அதாவது சவுண்ட் வந்து மாறி வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சுனே தெரியல, எடிட்டிங்ல எதுவும் சொல்ல போயிருச்சா என்னன்னே தெரியல கைஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் பாத்தீங்கன்னா இதுல வராம நான் பாத்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை, இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் மைண்ட் வந்திருக்கேன், ஸ்டார்டிங்கே டைமண்ட் கைஸ், என்ன சொல்ல. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது இப்ப நம்ம இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, ஆடு கொட்டகை அந்த மணி ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி வால் போட்டா எப்படி இருக்கும், சேஃப்டியா இருக்கும்ல கைஸ். அதனால பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வால் போட போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க இருந்து ஆரம்பிப்போம் கைஸ். நம்ம பெட்ரூம்ல இருந்து கரெக்டா ஆரம்பிப்போம், இங்க இருந்து பிளேஸ் பண்ணி ஃபுல்லா கட்டிடுவோம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதை மட்டும் முடிச்சிட்டோம், மொத்தமா முடிஞ்சு அங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு முடிச்சாச்சு கைஸ். இப்ப இதை மட்டும் அடி கரெக்டா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அவ்வளவுதான் முடிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க அங்க அங்க எல்லா இடத்துலயும் முடிச்சாச்சு, வாழா போட்டு முடிச்சாச்சு. சூப்பர்ல. பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா ஆச்சு கைஸ், இப்படி ஒண்ணா போட்டு அடுத்து இங்கிட்டு ஒண்ணா போட்டு இங்கிட்டு போட்டு இங்கிட்டு போட்டு இங்க 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 அடி போட்டு நம்ம ஏன் ஒரு வீடை கட்டிடக்கூடாது இந்த இடத்துல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் கைஸ் அடுத்து பண்ண போறேன் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன், இப்ப பண்ணிட்டு முடிச்சு வந்து உங்களை பாக்குறேன். அவ்வளவுதான் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு வாழை போட்டுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரூஃப் பட வேண்டிய டைம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கிட்ட ஒரு பிளாக்க போட்டு இது மேல கரெக்டா இங்கனக்குள்ள ஒரு ஸ்லாப் வைக்கணும் கைஸ். அந்த இதுல, அதாவது அந்த எட்ஜில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் வச்சிடணும் கைஸ். ஏன்னா அப்பதான் கரெக்டா இந்த இந்த கேப், இந்த கீழே ஒரு கேப் இருக்கு அந்த மாதிரி மேல இல்லாம இருக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்லாபை போட்டு அங்களுக்குள்ள போட்டுட்டு வந்துடுறேன் கைஸ். ஆனா இந்த மாதிரி ஸ்லாப் போடுறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், பரவாயில்ல போட்டுருவோம் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், முடிச்சாச்சு. முடிக்கக்குள்ள நைட்டே ஆயிடுச்சு கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்னஸ் இங்கே போடுவோம், இங்க போடுவோம், இங்க வேண்டாம் கைஸ், நல்லா இருக்கிறதுக்குள்ள வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இங்கனக்குள்ள போட்டுருவோம் ஃபர்னஸ். 3 ஃபர்னஸ் இருக்கு, இன்னி 2 3 3த்தையுமே போட்டாச்சு. அங்கனக்குள்ள கிராஃப்டிங் டபுள் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்குள்ள பெட்டை போடணும், பெட்டை எடுத்து போட்டுருவோம் கைஸ். அவ்வளவுதான், இப்ப போட்டு தூங்கிடுவோம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் தூங்கி நம்மளுக்கான பேஸை கட்டி தூங்கிட்டோம் கைஸ். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதையும் முடிக்கணும் சீக்கிரமா, அதுக்காகவே மைண்ட் பண்ணுவோம் கைஸ். கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். கைஸ் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு ரேர் செஸ்ட் கைஸ். இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையவே லூட்டு கிடைக்கும், ஸ்வாடு டைமண்ட் எல்லாமே கிடைக்கும் கைஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்ப்போம் கைஸ். செஸ்ட் எடுத்து ஒரு ஸ்வாடு, ஒரு என்சான்மெண்ட் டேபிள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லெகின்ஸு, ஷூவே, ஹார்ஸ் ஆர்மர், அடுத்து கோல்டு. இந்த இதுக்கு வைக்கிறதுக்கு இன்வென்ட்ரியில இடம் இல்லையே, ஐயோ. பாத்தீங்கன்னா இப்ப விறுவிறுன்னு ஸ்டோரேஜ்ல வச்சுட்டு வந்துருவாங்க கைஸ். பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் வச்சுட்டு இருக்கேன், எதுக்குடா வச்சுட்டு உழைக்கலாம்னு கேட்கீங்களா. இங்கனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மர் ஸ்டார்ட் வைக்க போறோம் கைஸ். ஏன்னா இப்ப நம்ம ஒரு இது ரேர் செஸ்ட் எடுத்தோம் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஆர்மர் தூக்கி இந்த இதுக்கு மாட்ட போறோம். ஒரு போஸ்ட் வச்சிருவோம் கைஸ், எந்த போஸ்ட்டுமே நல்லா இல்லையே, இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சிம்பிளா வைப்போம் கைஸ். இதுதான் கைஸ் நல்லா இருக்கு. இந்த இதுக்கு ஆர்மர் அப்படியே போட்டு விட்டுருங்க, அப்படியே வரிசையை வச்சிருக்கேன்னா இதுல அப்படியே வரிசையை எடுத்து வரிசையை அப்படியே மாட்டி விட்டுருவோம் கைஸ். இதெல்லாம் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு மாட்டி விட்டுருவோம் கைஸ். இந்த இதுக்கு ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட், லெக்கின்ஸ், ஷூ, அவ்வளவுதான் மாட்டியாச்சு. எடி ராஜா பகவஸ் மாதிரி இருக்கா அதுவுமே. இப்பதான் கைஸ் முக்கிய ஒரு கலர் இருக்கு, அடி இந்த ஸ்வாடையும் தூக்கி மாட்டி விட்டுருவோம். இப்பதான் கைஸ் செம்மையா இருக்கு. அடி உள்ள வந்து பார்த்தா அடி இடி வராங்க, அப்படி வந்து பார்த்தா செம்மையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதை ஃபர்ஸ்ட் வந்துடும் கைஸ். பேசாம இந்த என்சான் டெம்பிள் எடுத்து நம்ம ஏன் இங்கனக்குள்ள போடக்கூடாது, போடுவோமா வேண்டாமா, போட்டுருவோம் கைஸ். பேசாம இருங்க ஆறேன், இருங்க கைஸ் போடுவோம். இந்த மேல ஒரு ரூஃப் ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த மழை கூட பெய்யுது, அந்த ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டு அதுக்கு எடுத்து போடுவோம். ஸோ அதுக்காக ஐயோ பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். ஸோ கைஸ் அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா ரூஃபை போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு வீடு ஏற்றியாச்சு, ஸ்டோரேஜ் சிஸ்டம் வைக்கணும்ல. ஸோ ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து செஸ்ட் மட்டும் செஞ்சிருவோம் கைஸ். இப்ப செஞ்சுட்டு இப்படி பிளேஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 செஸ்ட் இருக்கு, இப்படி போடும் இப்படி போடும், அந்த அங்கே ஒரு கேப் மட்டும் இருக்குன்னு கைஸ். ஃபர்னஸ் செகண்ட் தான் இஸ் இதை மட்டும் பிளேஸ் பண்ணிடுவோம் கைஸ். அவ்வளோதான், பிளேஸ் பண்ணிட்டா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வந்து கைஸ் அந்த கேப்லயே
இப்ப பாத்தீங்கன்னா கைஸ் அவ்வளவுதான் கைஸ் முடிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா போய் தூங்கிரும் ஃபர்ஸ்ட். ஸோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் கைஸ். இப்ப இந்த ஃபர்னஸுக்கு மேல கேம்ப் ஃபயர் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான போது சாப்பாடு ஃப்ரீயாவே சமைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயர் செஞ்சாச்சு, 3 செஞ்சிருவாங்க கைஸ். 3 இது இந்த 3 ஃபர்னஸ் மேலையும் ஒவ்வொரு கேம்ப் ஃபயர், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அவ்வளவுதான் கைஸ் வச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போய் மைனிங் பண்ணுவோம் கைஸ். கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு என்சான்மெண்ட் டேபிள் இருந்தா இங்கனக்குள்ள வச்சிருவோம் கைஸ். மைன் பண்றதுக்கு முன்னாடி என்சான்மெண்ட் டேபிள் புக் செல்ஃப் இல்ல. ஸோ பரவாயில்ல, இப்படி ஒன்று வச்சுட்டு இப்போ பிக்காக்ஸையும் லேப்பிஸ் வேணுமோ இல்லைங்க கைஸ், லேப்பிஸ் செட் வந்துடுறேன் கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லேப்பிஸையும் வச்சுட்டு டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சு இது என்சான்மெண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா கிரிப்ட் போய் என்சான்மெண்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ் என்ன வருதுன்ட்டு. இதை இப்படி வச்சுட்டு எஃபிஷியன்ட் 1 மேல எஃபிஷியன்ட் 1 எல்லாத்தையும் எஃபிஷியன்ட் 1 தான் கைஸ் வருது. ஸோ பிக்காக்ஸ் பாத்தீங்கன்னா என்சான்மெண்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ போய் மெயின் பண்ண போவோம் கைஸ். இந்த பிக்காக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே மெயின் கைஸ், ஒரு தட்டிலேயே உடஞ்சிருது எல்லா பிளாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா டைமண்ட் நமக்கு நிறைய ஒரு ஜோம்பி கைஸ். பேசாம ஒரு ஸ்வாடுக்கு என்சான்மெண்ட் போட்டுருவோமா கைஸ், என்ன என்சான்மெண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்வாடுக்கும் போட்டுருவோம் கைஸ் பேசாம கைஸ். பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் 1 வருது, ஷார்ப்னஸ் 1 போட்டுருவோம் கைஸ். ஸ்வாடுக்கு போட்டுட்டு இது ஒரு டைமண்ட் ஸ்வாட் எடுத்தாச்சு கைஸ். ஷார்ப்னஸ் 1 போட்டு அடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இந்த கோல்டு எல்லாத்தையும் உருவ போட்டுட்டு மைண்ட் பண்ண போவோம் கைஸ். கைஸ் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்வாடை டெஸ்ட் பண்றதுக்குன்னே ஸ்பைடர் வந்திருக்கு கைஸ். போட்டு வெளியே பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா தான் கைஸ் இருக்கு ஸ்வாடு. பத்தியா திரும்ப கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். திரும்ப ஆஹா சோம்பி கைஸ். இதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எத்தனை ஹீட்ல சார். 1 2 3 ஹீட்லயே செத்துருது. ஆனா இது கொஞ்சம் வீக் தான் கைஸ். ஏன்னா 1 ஷார்ப்னஸ் 1 தானே, ஸோ வீக்கா தான் இருக்கும். கூட்டி சீக்கிரமே நம்ம வில்லேஜர் கண்டுபிடிச்சி அவங்கிட்ட புக்கை ட்ரேட் பண்ணிக்கிறோம் கைஸ் சீக்கிரமாவே. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு ஸ்லைம் பையன் வந்திருக்கேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அடுத்த பையனுக்கு வந்துட்டோம். பேலன்ஸ் லேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைம் பையஸ்லாம் போட்டு தள்ளிடும். இந்த 1 பீஸ்ல இதை வச்சு இந்த 1 பிளாக்ல நம்ம இன்னொரு தடவை ஸ்லைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இதுல போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ் என்ன வருதுன்னு. கைஸ் மைண்ட் பண்ணும்போது ஒரு செஸ்ட் கைஸ், இதை மட்டும் ஓபன் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த செஸ்ட் ஓபன் பண்ணி பார்ப்போம். 3 எமரல்டு இருக்கு கைஸ். ஐயோ இது ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப எப்படி சொல்ல இன்வென்ட்ரி ஃபுல்லா வருது கைஸ். டெரகோட்டாவா வருது. இதுக்குன்னே நம்ம தனியா ஒரு செஸ்ட் கட்டணும் போல. இப்ப போயிட்டு இந்த டெரகோட்டா எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வந்துடும். டெரகோட்டா எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு அடுத்து அந்த லூட் எல்லாம் எடுத்துருவோம் கைஸ். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேம்ல தான் வில்லேஜர் வராங்க. ஸோ அவங்களுக்காக பெட்டி செய்யணுங்களுக்கு இந்த ஆட்டுக்கு முடிய வெட்ட வந்தாங்க கைஸ். அதே வெளியே போயிடாத. இந்த ஆட்டுக்கு மட்டும் முடிய வெட்டிட்டா அடுத்து ஒரு ஆடுதான் இருக்கு. ஸோ ப்ரீட் பண்ணிய முடியாது. இந்த ஒரு தாட்டாச்சுதான் நம்ம ஓட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உள்ளதாங்க கைஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரே ஒரு உள்ளதே இருக்கு. இதாச்சு என்ன பண்ண. சரி இதை போய் உள்ள வச்சுட்டு வந்துடுவோம் கைஸ். போயிட்டு உள்ள வச்சுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா உடைக்க வந்திருக்கோங்க. எதுக்குன்னா இந்த இடத்தெல்லாம் வில்லேஜருக்கு வீடு கட்ட போறேன். ஸோ அதுக்காக இந்த இடத்த பாத்தீங்கன்னா உடைச்சிரும். இந்த தண்ணியெல்லாம் பத்திரமா பக்கெட்ல எடுத்தாச்சு. அதனாலதான் தைரியமா உடைச்சிட்டு இருக்கேன். இப்ப உடச்சிட்டு இந்த இடத்துலயும் ஃபென்ஸை போட்டு வில்லேஜருக்கு வீட்டை கட்டிடுவோம் கைஸ். ஸோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாழை போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிட்டு வேற ஊடால பிளேஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். கைஸ் இப்ப என்ன பண்ண போறோம், இங்க இருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு வில்லேஜருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட போறோம் கைஸ். ஸோ அது எந்த பிளாக்லன்னா ஸ்டோன் பிரிக்ல தான் கட்ட போறோம். ஸ்டோன் பிரிக்கு அடுத்து கிளாஸ் வச்சு கட்டுவோம் கைஸ். ஸோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோன் பிரிக் எடுக்க தான் வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் பிரிக்கையும் எடுத்துருவோம் கைஸ். எடுத்துட்டு அடுத்து கிளாஸுக்கு மட்டும் ஸ்மெல்டிங் போட்டுட்டு இப்ப போய் கட்ட ஆரம்பிப்போம் கைஸ். இப்படின்னா இங்க இருந்து சுத்தி அப்படி வளைச்சு வர மாதிரி இங்கனக்குள்ள ஒரு பிளாக்கு போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா வில்லேஜர் பாய்ஸுக்கான வீடை கட்ட ஆரம்பிச்சாச்சு. போய் டக் டக்குன்னு போட்டு முடிச்சிடும் கைஸ். இந்த இதை மட்டும் போடுவோம் கைஸ். இருங்க சாம இங்கிட்டு இருந்தா அப்படி போட்டுருவோம் கைஸ். இருங்க இதை உடச்சிட்டு வரேங்க கைஸ். உடச்சிட்டு கட்டிடுவோம் இப்ப. ஸோ கைஸ்
வீடியோ இந்த இதை பத்திச்சுன்னா வீடியோ வந்து கட்டி முடிச்சாச்சு கைஸ். இந்த இடத்துல மட்டும் கிளாஸ் வைக்கணும். இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு கிளாஸை மட்டும் ஸ்மெல்டிங் போட்டு வந்துடும் கைஸ். ஸ்மெல்டிங் போட்டு அந்த இதையும் கட்டிக்கிறோம் கைஸ். கைஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் கைஸ். சொன்ன மணியே வேண்டான்னு பார்த்தே கூடாத, சரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஐகெடுத்து கிளாஸ் வைப்போம். ஏன்னா கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும், இடம் நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ் சேர்க்காச்சு. அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்க வந்திருக்கோம். கிளாஸ் எடுத்து அடுத்து இப்போ போயிட்டு அங்கே நமக்குள்ள கிளாஸை மட்டும் பிளேஸ் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க் முடிச்சு கிளாஸும் பிளேஸ் பண்ணணும் கைஸ். அதுக்கடுத்து அவ்வளோதான், வேலை முடிச்சு கைஸ். அடுத்து நம்ம போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த வில்லேஜரை மட்டும்தான் மைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு போயிட்டு அந்த வேலையை பார்ப்போம் கைஸ், கண்ணாடி பிளேஸ் பண்ற வேலையை கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த போட்டை கொண்டு போய் போட்டுருவோம் கைஸ். ஏன்னா வில்லேஜர் வந்து அந்த போட்டெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போய் வைக்கணும். ஸோ இங்கனக்குள்ள ஒரு போட்டை வச்சிருவோம் முதலையே, இல்லைன்னா ஓடி போயிடுவாங்க எங்கிட்டாச்சு. அதனால இந்த போட்டை பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுருவோம் கைஸ். அதுக்கடுத்து கண்ணாடி வேற பிளேஸ் பண்ணிடுவோம் கைஸ் டக்குன்னு கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு கண்ணாடியை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு கைஸ். கண்ணாடியை எப்படின்னா டக்குன்னு இங்க இருந்தா இங்கிட்டலாம் போட்டுட்டு கண்ணாடியை பிளேஸ் பண்ணிடுவோம் கைஸ். இந்த ரெண்டு கண்ணாடி மட்டும் தான் வேணும். நம்மளோட ஸ்மெல்டிங்ல போட்டு அடுத்து பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம் கைஸ். அது பாத்தீங்கன்னா அதுக்காக சாண்டை மைண்ட் பண்ணிட்டு ஸ்மெல்டிங்ல போடுவோம் கைஸ். கைஸ் உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு அப்பதான் வயசு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா இன்வென்ட்ரி ஃபுல்லா டெரக்கோட்டா தான் கைஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு டெரக்கோட்டா இருக்கு. நீ அது போய் இன்வென்ட்ரிலையும் வேற இருக்கு. இந்த டெரக்கோட்டா எல்லாத்தையும் கீழே போடணும் கைஸ். ஏன்னா ரொம்ப அதிகமா டெரக்கோட்டா இருக்கு. அதுவும் கலரா இருக்கிறதுனால இன்வென்ட்ரியும் ஃபுல்லாக இருக்கு கைஸ். இந்த அயன் எடுக்க நான் படாதபாடு பட்டிட்டு இருக்கேன். அயன் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்கேன் கைஸ். சாம உள்ள வச்சுட்டு வந்து எடுத்துருவோம் கைஸ் எல்லாத்தையும் மொத்தமா. உள்ள வச்சுட்டு எடுப்போம் கைஸ் அயனை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பார்க்கணும் கைஸ். பேசாம கீழே தூக்கி போட்டுருவோம் எல்லாத்தையும். டெரக்கோட்டா நம்மளுக்கு தேவைப்படாது கைஸ். ஸோ கீழே தூக்கி போட்டுருவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா கிளாஸை பிளேஸ் பண்ணி வந்துட்டேன் கைஸ். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே ரூஃப் போட்டுருவோம் கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அற்புதமான பில்டிங். பார்த்தீங்கன்னா இந்த இதை பிளேஸ் பண்ணிடுவோம், டக்குன்னு பிளேஸ் பண்ணிடுவோம் கைஸ். கைஸ் முடிச்சாச்சு கைஸ் ஒரு வழியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரே ஒரு கேப் மட்டும் இருக்கு, அதை மட்டும் அப்புறமேட்டு ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்போதைக்கு மைண்ட் பண்ணலாம் வந்திருக்கேன் கைஸ். ஷவலை எடுத்து முன்னாடி வச்சுக்கிடுவோம். ஸோ கரெக்டாக ஷவல் எடுக்கும்போது டெரக்கோட்டா வந்துடுது. பிக்காக இருக்கும்போது சாண்ட் இருந்தா இது எரிச்சலா இருக்கு கைஸ். கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். கைஸ் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் கைஸ் ஒரு சூப்பர் செஸ்ட் வந்துருச்சு. சூப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எல்லாத்தையும் விட்டு எடுக்கிறது டெரக்கோட்டா எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அதுக்கு எடுத்து போய் எடுப்போம் கைஸ். டெரக்கோட்டா எல்லாத்தையும் கீழே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போய் அந்த லூட்டை எடுப்போம். லூட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஒரு டைமண்ட், ஒரு கோல்டன் ஸ்வாடு, ஹெல்மெட்டு, பிக்காக்ஸ் எல்லாமே கோல்டில் தான் இருக்குது. ஒரு டைமண்ட் மட்டும் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம் கைஸ் கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட் எடுத்த கோல்டு எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சு. இப்போதான் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டும் வந்திருக்கு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா லாவாவும் நேமர்ட்டாகவும் இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாவா தேவைப்படும். ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு பக்கெட் இருக்கு, இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். அதனால எடுத்து வச்சுக்கிடுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் இப்போ உள்ள போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாவாவை போய் எடுக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாவா வச்சுட்டு போய் தூங்கிடுவோம் கைஸ். ஏன்னா நைட் ஆயிடுச்சு. தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வேலையை பார்ப்போம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபுக்கு கிளாஸை பிளேஸ் பண்ணிடுவோம் கைஸ். ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வச்சுக்கிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸை பிளேஸ் பண்ணுவோம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் எடுத்து இப்படி போடணும் கைஸ். அதாவது மேலே அந்த சைடு கிளாஸை போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளாக் போடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா புது டிசைன். யாராச்சும் இந்த மாதிரி சர்வைவல்ல கட்டணும்னா என்னைய பார்த்து கட்டுங்க ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட்டுன்னு ஸ்லாபை போட்டு முடிச்சிடும் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லாபை தான் வைக்க போறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கலம் ஸ்பானாலும் ஹைட்டு வந்து காணாம செத்து போயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாபை கீழே இறக்கி ஸ்பான் பண்றேன். கீழே இறக்கி பிளேஸ் பண்றேன். ஸோ இதை பிளேஸ் பண்ணிட்டு வந்தவங்களை பார்க்குறேன் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாபை பிளேஸ் பண்ணியாச்சு. எனக்குள்ள டார்ச்சும் பிளேஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரூஃப் போட்டு முடிச்சாச்சு கைஸ். ஒரு கஷ்டப்பட்டு ரூஃப் போட்டு முடிச்சிட்டோம்.
பாத்தீங்கன்னா அப்ப ப்ரூஃப் போட்டு முடிச்சாச்சு கைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போய் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு பிளாட்ஃபார்ம் கட்ட போறேன். ஸோ அதுக்காக இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜை கட்டி போவோம் கைஸ் பிளாட்ஃபார்முக்காக. இது பாத்தீங்கன்னா டக்குன்னு போட்டு போயிடுவோம். கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால உட்காந்து தான் போகணும். டக்குன்னு பைட்டு அடுத்து பிளேஸ் பண்ணிடும் கேஸ். கட்டி நைட்டே ஆயிடுச்சு கேஸ். ஏன் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு வந்துட்டு காலையில கட்டுவோம். ஆனால் ஸ்பான் ஆயிரும். ஸோ தூங்கிட்டு கட்டுவோம் கைஸ். அடுத்து டக்குன்னு போய் தூங்கிடுவோம். தூங்கிட்டு காலையில எழுந்துச்சு கட்டுவோம் கைஸ். பறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க கைஸ் இப்பயே போய். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த இதை கட்ட ஆரம்பிப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிளாக்ல எடுக்க வேண்டியது இருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டு போய் கட்ட ஆரம்பிப்போம் கைஸ். கைஸ் இப்ப கட்டலான்ட்டு போனா அந்த நாசமா போன கிளிப்பரி எப்படி ஸ்பான் ஆகுதுன்றதுலாம் இங்கக்குள்ள ஸ்பான் ஆகிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை போய் அப்படி நைஸா கீழே தள்ளிட்டு இருந்தேன் கைஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெடிச்சிடும். ஐயோ வருதே. ஐயோ பிளாக் காணும். டக்குன்னு வெடிக்க போகுது. வச்சு ஒரு பிளாக் தான் அடைஞ்சிருக்கு. என்ன கைஸ் ஒண்ணுதான் அடைஞ்சிருக்கு. நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்மளும் மட்டும் தான் தூக்கி எடுத்துருக்கு போல, பிளாக் உடைக்கல. சரி இப்ப பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்மை கண்டினியூ பண்ணுவோம் கைஸ் கட்டுவதற்கு பிளாக் இல்லை என்ற காலத்தினால் இப்ப பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ண வந்திருக்கோம் கைஸ். மைண்ட் மெட்டு அடுத்து போய் கட்ட ஆரம்பிப்போம் கைஸ். பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வில்லேஜர் வந்துட்டாங்க கைஸ். இவனை பாத்தீங்கன்னா பிடிக்கணும். இப்படி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேட்டை கட்டிடுவார். இங்கனக்குள்ள கேட்டை கட்டிடுவாங்க கைஸ். ஏன்னா வில்லேஜர் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு. ஏன்னா நான் அனுபவம் நிறைய பட்டிருக்கேன். இந்த இடத்துல பட்ட போட்டு உள்ள போவாது. ஒரு பிளாக் தள்ளி போடுவாங்க கைஸ். பாத்தீங்கன்னா வில்லேஜர் வந்துட்டாங்க கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா போட்டு உள்ள வருமா கைஸ் பாத்துருவோம் கைஸ். இவன் பாத்தீங்கன்னா வில்லேஜர் வந்து போட்ல ஏத்தியாச்சு. இவன் அப்படியே கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்க கைஸ். இது வேற திருப்போம் கைஸ். திருப்பி இப்ப போய் உள்ள விட்டுருவேன். எனக்கு போட்டு வேற ஓட்ட தெரியாது. ஆமாங்க கைஸ் எனக்கு போட்டு ஓட்ட தெரியாது. ஸோ பாத்தீங்கன்னா கரெக்டா இல்லை உள்ள போக மாட்டேங்குது. நினைச்சேன்டா நினைச்சேன். உடச்சிட்டு போட்டுட்டு உள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க இந்த வில்லேஜரை. இப்பயும் பாத்தீங்கன்னா போக மாட்டேங்குது. இது வேற தப்பா பட்டு வந்துட்டேங்க. உள்ள விட்டுருவோம் இப்ப போய் வில்லேஜர் பாத்தீங்கன்னா உள்ள விட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். மைண்ட் பண்ணிடுவோம் கைஸ் கொஞ்சம். இது வேற உடச்சிட்டே மைண்ட்றீங்க படல. பாத்தீங்கன்னா இதை வேற ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்ன கைஸ் படுத்து இவ்வளவு வந்துட்டேன். சரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் கைஸ். அவ்வளவுதான் போட்டு முடிச்சு. போகும்போது போனேன் கைஸ். வரும்போது நிமிந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் பக்கங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அடி வாங்குற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம அயன் கோலம் பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருந்தான். இவனை பாத்தீங்கன்னா நம்மளே போட்டு தள்ளிடுவோம் கைஸ். இந்த அயன் கோலம் போட்டு தள்ளிட்டு இந்த அயனை பத்தி எடுத்துடுவோம் கைஸ். இங்க ஒருத்த வில்லேஜருக்கு எப்படி அயன் கோலம் ஸ்பான் ஆனான்னு தெரியல. யாரையாச்சும் பார்த்து பயந்துருப்பான். பயந்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த அயன் கோலம் போட்டு தள்ளிடுவோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அட்டாக்ல தாங்க சாவுறான். அத்தனை அடி வாங்க அந்த அயன் கோலம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அயனை எடுத்துட்டு திரும்ப போய் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். மைண்ட் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா பிளாக் போடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா டக்குன்னு பிளாக்ல இருந்து இங்கனக்குள்ளலாம் போட்டு ஃபில் பண்ணிடுவோம் கைஸ். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு சில இதெல்லாம் இங்கனக்குள்ள கொண்டு வந்து வைக்க முடியும் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு இன்னும் கொஞ்சம் பிளாக் மட்டும் இட்டு வந்துருவோம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா போய் விறுவிறுந்து பிளாக் இட்டு வந்துருவோம். ஐயோ கீழே விழுந்துங்க. வாட்டர்ல போட்டு கீழே விழுந்துங்க. டைமண்ட். ஐயோ டைமண்ட் எல்லாம் போச்சு கைஸ். வேற வழி இல்ல. இதைத்தான் எடுத்து போட்டாலும் டைமண்ட் ஆர்மல இருந்தவன கோல்டு ஆர்மர் போட வச்சாங்க. கோல்டு இருந்துச்சுன்னா நான் டைமண்ட் நிறையவே இருந்துச்சு. அது என்சான்மெண்ட் பண்ணி வச்சிருந்தா பிக்காக்கு ஸ்வாடும் வேற போயிடுச்சு. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல என்சான்மெண்ட் பண்ணேன். ஸோ பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல. திரும்ப போய் மைண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு வாழை போடணும் கேஸ். முதல்ல சை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து செத்துட்டேங்க கைஸ். அநியாயமா கீழே விழுந்து செத்துட்டேன் கைஸ். இப்படி அதுவும் வாட்டில பட்டு கீழே விழுந்து செத்துட்டேன் கைஸ். இப்ப வர வழி இல்ல. எப்படியும் அந்த பில்டிங்கை முடிச்சிருவாங்க கைஸ். போயிட்டு
கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா அயன் பிகாக்ஸ்ல தான் கைஸ் மைன் பண்ணிட்டு இருக்கேன். வேற வழி இல்ல, அயன் பிகாக்ஸ்ல தான் மைன் பண்ணி ஆகணும். ஸோ வேற வழி இல்லாம அயன் பிகாக்ஸ்ல தான் மைன் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ வர இது பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். எதுக்கு அதை வச்சு என்ன பண்ண போட்டு தெரியுறாங்க கைஸ். அதனால வெளியே போயிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப மைண்ட் பண்ணுவோம் கைஸ். கைஸ் சும்மா ஒரு கழுதை மலை ஏறி பார்த்தேன். இந்த கழுதையை பாத்தீங்கன்னா டேம் பண்ணோம் கைஸ். இது குதிரை இல்ல கழுதை. குதிரை தான் நினைக்கிறேன், கழுதை மாதிரி தான் இருக்கான பார்க்க. இதை பாத்தீங்கன்னா ரைட் பண்ணுவோம் கைஸ். கீழே போய் திரும்ப விழுந்துடக்கூடாது, அப்புறம் எல்லாமே போயிடும். ஸோ அதனால மூடிட்டாங்கன்னாக்குள்ள கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்ச நேரம் போய் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். இதெல்லாம் குதிக்க முடியாதுன்னு பார்ப்போம். இதை குதிக்க முடியல கைஸ் இந்த இதுக்குள்ள. ஆனா இது ஆகுமே, ஏன் குதிக்க மாட்டேங்குன்னு தெரியல. குதிக்க தெரியல ஏன் தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா அதை விட்டு மைண்ட் பண்ணுவோம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்ட மைண்ட் பண்ணுவோம் கைஸ். விட்ட மைண்ட் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அங்கனக்குள்ள கொண்டு போய் பில்டிங்க கட்ட அனுப்போம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லா உட்டையும் கட் பண்ணிட்டு சாம்பிளிங்ல இது சாம்பிளிங்ஸை பிளேஸ் பண்ணுவோம் கைஸ். சாம்பிளிங்க பிளேஸ் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கொண்டாங்க நம்ம அந்த பில்டிங்கை கட்டுவோம்ல, அதை பார்ப்போம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மிங்கும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பிளாக்கு தாண்டி மைனிங் வந்துருக்கோம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா மைனிங்கை முடிச்சுட்டு அடுத்து போய் அந்த பில்டிங்கை கட்டுவோம் கைஸ். ஒரு செஸ்ட் ஒன்று வந்துருக்கு கைஸ். இல்லை பாத்தீங்கன்னா ஒரு லாவா அப்புறம் சாண்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து போய் நம்ம அந்த பில்டிங்கை கட்டுவோம் கைஸ். பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸ்வாம்புக்கு ஓடி அடுத்த பயாமுக்கு வந்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்ட் கிடைக்கும். ஸோ டேரக்டா வச்சு நம்ம நிறையவே ப்ராசஸ் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணலான்னு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த பில்டிங்கை போய் கட்டுவோம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். டக்குன்னு பிளேஸ் பண்ணி முடிச்சிருவோம். டெரக்கோட்டா கலர் கலரா எடுத்து, ஏன்னா நம்ம மித்த பிளாக் போட்டதுக்குள்ள இந்த டெரக்கோட்டாவே போட்டுடலாம். ஏன்னா அதுதான் வேஸ்டா இருக்கு திண்டத்துக்குன்னு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கே வச்சு நம்ம இந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம் கைஸ். இந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வீடு மரம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சிருவோம் கைஸ். கைஸ் கட்டிட்டே இருக்கும்போது பேஸுக்கு வந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா பிளாக் எடுக்கும் போது என்னமோ பீ சத்தம் கிடைச்சு கைஸ். பின்னாடி போய் பார்த்தா அங்கனக்குள்ள பீ ஹை இருந்துச்சு. அதை அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம வந்துட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்துட்டாச்சு கைஸ். நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அங்கனக்குள்ள பேர் பீ ஹை இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த அங்க மேல இருக்கும் கைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அங்கனக்குள்ள வால் போட போறோம் கைஸ். ஏன்னா அது கீழே விழுந்த மாதிரி திரும்ப கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால கைஸ் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து டபுள் லேயரா போட போறோம் கைஸ். அதாவது டபுள் லேயரா இப்படி இதுக்கு அடுத்து ஒரு லேயர் போட்டு இந்த மாதிரி போடுவோம் கைஸ். இன்னும் அப்பதான் கீழே விழாம இருப்போம். நம்மளுக்கு இந்த இது பிளேஸ் பண்ணி நல்லா இருக்கும். ஸோ அப்படி பண்ணுவோம் கைஸ். அதுக்கு மேல இந்த இதை பிளேஸ் பண்ணிட்டு வந்து பாக்குறேன் கைஸ். உங்களை கைஸ் சைடு பாத்தீங்கன்னா நம்ம தேனி தான் கைஸ். நம்ம மரத்துல இருந்தீங்கன்னா இது எப்படி இங்க அனுப்பிச்சிருந்துல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடுவாங்க டக்குன்னு. ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா அது எந்த இடம் தெரியும், வேற ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம கட்டின பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிரிட்ஜு இதெல்லாம் போடும் போது ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிருந்திருக்கு கைஸ். பேக்ரவுண்ட் நான் பாத்தீங்கன்னா அதை பார்க்கல. இங்க இருந்த வில்லேஜரையும் கொண்டு போய் அங்க வச்சாச்சு கைஸ். அப்புறம் இந்த ஃபார்மியும் பாத்தீங்கன்னா ஸ்வாம்பயம்ல இருந்து டர்த்தும் எடுத்து நம்ம செஞ்சு டர்த்தும் வந்துச்சு. இந்த இடத்த வச்சு ஃபுல் பண்ணியாச்சு கைஸ். இந்த இடத்துல அப்புறம் ஃபார்மும் கட்டிட்டு இந்த இடத்துல பிரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி வால் பட்டாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாவா, அடுத்த சைடு வாட்ரி, அதாவது ஸ்டோன் ஃபார்ம் கட்டியாச்சு. வில்லேஜர் உள்ள பிடிச்சி பட்டாச்சு கைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த வாட்டுறதுக்கு இங்க வச்சாச்சு கைஸ். அதாவது என்ன நடந்துச்சுன்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த இதை ஃபுல்லா நான் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரெக்கார்டர் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரெக்கார்டு இந்த இது பாத்தீங்கன்னா சேவ் ஆகல. ஸோ அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு கைஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களை காட்ட முடியல, ரெக்கார்டரை பாத்தீங்கன்னா ஆஃப் ஆனதுனால. ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. டாட்டா, பை பாய், see you.